ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். அஃபேர்ஸ் கிளப்ல வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஜூன் 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பிடிஎஃப் அஃபேர்ஸ் கிளப்ல டவுன்லோட் பண்ணி டெப்த்தாக படிச்சுக்கோங்க. டெய்லி, வீக்லி, மந்த்லி ரிவைஸ் பண்ணுங்கள், குவிஸ் அட்டன் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஸ்கோர் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு அஃபேர்ஸ் கிளப்ல பேக்கேஜ் வேணும் அப்படின்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நியூஸை நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு காம்படிஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இண்டஸ்ட்ரின்னு இருக்கு இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ஒரு காம்படிஷன் வச்சுக்கோங்க. காம்படிஷனில் ராஜா பாட்டு பாடுறதுக்கு ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. அதை மென்மையாக பாடுறாங்க. என்ன பாட்டு? தசாவதாரம் படத்தில் வரும் இல்லைங்களா, முகுந்தா முகுந்தா அந்த பாட்டு. ஓகேங்களா? இதை பார்த்துட்டு ராஜா என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுசித்ரா சிங்கர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மென்மையாக பாட்டு பாடுறாங்க. முகுந்தா முகுந்தா அப்படிங்கிற பாட்டை இந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுசித்ரா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட்கட் புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த காம்படிஷன் வந்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க. பிரசிடெண்ட் ராஜீவ் மெம்மானி, மென்மையா சாங்கு. ஓகேங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிரசிடெண்ட் டெசிக்னேட் வந்து பார்த்தீங்கன்னா முகுந்தா முகுந்தா பாட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வைஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வைஸ் பிரசிடெண்ட் சுசித்ரா. ஸோ இந்த 3 டெசிக்னேஷன் தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இண்டஸ்ட்ரிக்கு. இந்த ராஜீவ் மென்மானி அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சஞ்சீவ் பூரி இப்போ இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் அவரை ரீப்ளேஸ் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. இது எல்லாமே ஃபினான்ஷியல் 26க்கு. இந்த ராஜீவ் மெம்மானி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இயர்னஸ்ட் யங் அப்படிங்கிற கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்காங்க. முகுந்தன் பிரசிடெண்ட் டெசிக்னேட் சொன்னீங்களா, அவங்க டாடா கெமிக்கல்ஸ்க்கு எம்டி அண்ட் சிஇஓ இருக்காங்க. சுசித்ரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பயோடெக் கம்பெனிக்கு எம்டியாக இருக்காங்க. டுடாவை டேடின்னு வச்சுக்கோங்க. டேடி கூப்பிட்டும்போது போல அப்படிங்கிறதுக்காக கரோன்னு கத்துறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? போல அப்படிங்கிறத போலாந்துன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. கரோன்னு கத்துறாருன்றத கரோல் நாரோக்கி அப்படிங்கிறது போலாந்துடைய புதிய பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகிருக்காரு. டுடா அவர்களை ரீப்ளேஸ் பண்ணி, ஆண்ட்ரெஜ் டுடா அவர்களை ரீப்ளேஸ் பண்ணி. போலாந்துடைய கேபிட்டல் வார்சாவ். இந்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வீடியோவை நீங்கள் 1.5x ஸ்பீடில் வச்சு பாருங்கள். யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியுடைய 8th ஜென்ரல் அசம்பிளிக்கு பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணும்போது அண்ணாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க பிரசிடெண்ட்டா. அண்ணாலேனே பேர்பாக் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அண்ணாலானே பேர்பாக் அவங்களே வச்சுருக்காங்க. இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட்னா ஒற்றுமையா, அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க. வீரம் படத்தில் கூட வரும் இல்லைங்களா, அண்ணனை பார்க்கும்போது எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க. யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளிக்கு ஜென்ரலாகவே அண்ணாலாம் யுனைட்டடாக இருப்பாங்க. எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க ஜெர்மனியோடைய ஃபாரின் மினிஸ்டர். இதை கேட்பாங்க. இந்த அண்ணனாலே பார்பராக்கு யுனைடெட் நேஷனுக்கு 8th செஷனுக்கு பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகியிருக்காங்க. பட் அவர் எந்த ஊருக்காரரு அப்படின்னு கேட்டால் ஜெர்மனியோடைய ஃபாரின் மினிஸ்டர். இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பில்மான் யாங் லாஸ்ட் இயர் நம்ம படித்த ஞாபகம் இருக்குங்களா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கேம்ரோன். அவரை ரீப்ளேஸ் பண்ணி தான், கேமரோனை சேர்ந்த யாங்கை ரீப்ளேஸ் பண்ணி தான் இப்போ அண்ணாலானே ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்டர் இவங்க வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான நியூஸ் இது. 8th செஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளிக்கு இவங்க எப்போ இந்த பதவியை ஏற்றுக்க போகிறாங்கன்னா 9th செப்டம்பர்லேருந்து இவங்களுக்கு இந்த பிரசிடெண்ட் பதவி கிடைச்சிடும். வெஸ்டர்ன் யூரோப்லேருந்து இவங்க தான் ஃபஸ்ட் உமனாம். அதே மாதிரி ஓவராலாக யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளிக்கு 5th உமனாக இவங்க வந்திருக்காங்க. ஜெர்மனிலேருந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஃபாரின் மினிஸ்டர் இவங்க தான். ஜெர்மனிக்கு ஃபஸ்ட்டு ஃபாரின் ஃபீமேல் மினிஸ்டர் இவங்க.
ஜெர்மனிக்குன்னு ஃபாரின் மினிஸ்டர் அமைப்பாங்க இல்லையா, அதில் ஃபீமேலாக வந்த ஃபர்ஸ்ட் பர்சன் இவங்க தான். அண்டர் ஹொலப் ஸ்கால்ஸ் அவருடைய சான்சலர் கீழே. யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி 1945 நிறுவப்பட்டது. 193 மெம்பர் ஸ்டேட் கம்பரைஸ் பண்ணது இது. ஸோ யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளிக்கு அன்னாலே போலாந்துக்கு கரோல்னு கத்துறாள்ன்றதுனால கரோல் நாவராக்கி. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் தான் ஹஸ்பண்ட்ஸ். 72வது மிஸ் வேர்ல்ட் பேஜண்ட் அந்த மாதிரி உலக அழகிகளுக்கான ஈவெண்ட் நடந்திருக்கு. எங்கே நடந்துச்சுன்னு கேட்டால் நம்ம ஊரில் தான். நம்ம ஊர்னா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் இட்டாக்ஸ் எக்ஸிபிஷன் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைதராபாத்தில் தான் இந்த டைம் இந்த மிஸ் வேர்ல்டு காம்படிஷன் நடந்திருக்கு. இதில் யார் வின் பண்ணாங்க க்ரௌன் யார் அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஒரு ஷார்ட்கட். தாய்கிட்ட உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எனக்கு சுஜாதா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுஜாதா அப்படிங்கிற ஒரு ரைட்டர் இருக்காங்க, அவங்கள எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தாய்கிட்ட கேட்டால் சுஜாதாவே ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு அவங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஓபல் சுஜாதா சுவாங் ஸ்ரீ. சுவாங் ஸ்ரீ, ஸ்ரீனா பெண்கள், சுஜாதா பெண் ரொம்ப அழகாங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தாய் சொன்னாங்க அப்படின்னு. தாய்லாந்தை சேர்ந்த ஓபால் சுஜாதா சுங்காரி சுங்ஸ்ரீ அவங்க தான் இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க, மிஸ் வேர்ல்ட் 2025 உடைய க்ரௌனை தட்டி தூக்கியிருக்காங்க. லாஸ்ட் டைமாக க்ரௌனாக இருந்த கிறிஸ்டியானா சிஜே ரிப்பப்ளிக்கை சேர்ந்தவங்க, இது நல்லா ஞாபகம் இருக்கும் நமக்கு. கிறிஸ்டியானா தான் இவங்களுக்கு இந்த மகுடத்தை சூட்டி விடுறாங்க. இந்த க்ரௌனை யார் இவங்க இந்த தலையில் இருக்கு இல்லைங்களா, இந்த க்ரௌனை யார் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் டைம் மிஸ் வேர்ல்டு 2024 இருந்த சிஜேக் ரிப்பப்ளிக்கை சேர்ந்த கிறிஸ்டானா அவர்கள் தான் இவங்க தலையில் இந்த சுஜாதாவுக்கு மகுடத்தை மாட்டி விடுறாங்க. தாய்லாந்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க தான் தாய்லாந்து ஃபஸ்ட்டு உமனாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ சப்டிவிஷன், இது மெயின். சப்டிவிஷன் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா, அதை மெயின் மேப்பில் நம்ம பார்த்துடலாம். மொத்தம் 108 கண்டஸ்டன்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஹோஸ்ட் யாருன்னு கூட இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நிறைய ஏழை எளியவங்களுக்கு இந்த சோனு சூத் அவர்கள் உதவி பண்ணுறதா நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆனால் ஆக்டராக வில்லனாக நடிப்பார், ரியல் லைஃப்பில் நிறைய உதவி வாங்குவார். அதனால் இவருக்கு மிஸ் வேர்ல்ட் ஹியூமானிட்டேரியன் அவார்டை சோனு சூத் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆக்டர். பியூட்டி வித் ஏ பர்பஸ் அவார்ட், குளோபல் அம்பாசடர் ஃபார் பியூட்டி வித் பர்பஸ் சுதா ரெட்டி. இந்தியாவை சேர்ந்த சுதா ரெட்டி தான் பியூட்டி வித் பர்பஸ். நம்ம டைட்டில் வின் பண்ணாங்க இல்லைங்களா சுஜாதா, அவங்கள பற்றி இன்னொரு இன்ஃபர்மேஷன். ஒபால் ஃபார் அர் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினுக்கு இவங்க தான் ஃபவுண்டராக இருந்திருக்காங்க. பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரு கேம்பெயின் இது. மிஸ் யூனிவர்ஸ் தாய்லாந்து 2024, மிஸ் வேர்ல்டு தாய்லாந்து 2025 இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் இந்தியாவை சார்ந்த ரெப்ரசன்டேட்டிவாக யார் போயிருக்காங்கன்னு பார்த்தா நந்தினி குப்தா டாப் 20 வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா. இது வரைக்கும் இந்தியா சார்பாக இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. எத்தனை மிஸ் வேர்ல்ட் டைட்டில் அடிச்சிருக்காங்க அப்படின்னா 6 டைம்ஸ் இந்தியாவை சார்பாக அடிச்சிருக்காங்க. பிரியங்கா சோப்ரா, ஐஸ்வர்யா ராய் இவங்களாம் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாதவங்கலாம் பாருங்கள் 1966 இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ யார் வந்திருக்காங்கன்ற டேட்டா அங்கே கொடுத்துருக்காங்க. 6 டைம்ஸ் இது முன்னாடி நம்ம வேர்ல்டு டைட்டில் அடிச்சிருக்கோம். இந்த டைம் நம்ம இந்தியா சார்பாக பார்ட்டிசிபேட் பண்ணது நந்தினி குப்தா. சுதாமூர்த்திக்கு என்ன அவார்டு கொடுத்தாங்க, பியூட்டி வித் ஏ பர்பஸ் அவார்டு. அதே மாதிரி சோனு சூத்துக்கு மிஸ் வேர்ல்டு ஹியூமானிட்டேரியன் அவார்டு. மிஸ் வேர்ல்டு ஏசியாவுக்கு டைட்டில் வின் பண்ண ஒபால் சுஜாதா தான் வந்திருக்காங்க தாய்லாந்து சார்பாக, மிஸ் வேர்ல்டு ஏசியா அண்ட் ஓசினாவுக்கு. அதே மாதிரி ஆப்பிரிக்கா ரீஜியனுக்கு டெர்ஜே அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. யூரோப்புக்கு மஜா வந்திருக்காங்க. அமெரிக்கா அண்ட் கரேபியனுக்கு ஜோச்சிம் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. சும்மா பார்த்துக்கோங்க அவங்க எந்தெந்த ஊர்னு கூட இங்கே இருக்குது. இந்த ரீஜியன் வைஸாக வந்திருக்காங்க. ஸோ நமக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு. அப்போ டைட்டில் வின் பண்ணது யார், ஒபால் சுஜாத்ரா தாய்லாந்தை சேர்ந்தவங்க. தாய்க்கு பிடிச்சவங்க சுஜாதா 72வது மிஸ் வேர்ல்ட் டைட்டில் இது.
ஹைதராபாத், தெலுங்கானாவில் தான் இது நடந்திருக்கு. இந்தியா சார்பா பார்ட்டிசிபேட் பண்ணது நந்தினி குப்தா. சுதாமூர்த்திக்கு பர்பஸ் அவார்டும், சோனு சூத் அவருக்கு ஹியூமானிட்டேரியன் அவார்டும் குடுத்துருக்காங்கன்றது முக்கியம். இது கேட்டகரி வைஸ், ரீஜியனல் வைஸ் குடுத்துருக்காங்க. அதையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லண்டன் யுகே ஆஸ்பிரண்ட்ஸ் 1951லேருந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நியூ டெல்லியில பாரத் ஜென் அப்படிங்கிற ஒரு சம்மிட் நடக்குது ஆஸ்பிரண்ட்ஸ். அங்க ஒரு இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ பேஸ் பண்ண மல்டி மாடல் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எல்எல்எம்ன்றது நம்ம ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து ஒரு சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ஸோ ஏஐ பேஸ் பண்ண மல்டி மாடல் லாங்குவேஜ் மாடலை இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிஜினியஸ்லி டெவலப்டு, நம்ம ஊர்லேயே தயாரித்த ஒரு மாடல் இது. ஓகேங்களா? எதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க, அதுக்கு பேர்னு பார்த்தா பாரத் ஜென்னுன்னு வச்சுட்டாங்க. ஏன்னா பாரத் ஜென் சம்மிட்டில் லான்ச் பண்ணதுனால பாரத் ஜென்னுன்னு வச்சுட்டாங்க. ஏஐ பேஸ்டு எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் 22 லாங்குவேஜுக்கு மேலே இது சப்போர்ட் பண்ணுமா ஆஸ்பென்ஸ் இது. ஸோ நம்ம கல்ச்சுரல் லிங்குவிஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, இந்தியா அக்ராஸ் இந்தியா, ஓகேங்களா, ஏஐ டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்து ஒரு ரெவலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாரத் ஜன்னுடைய எய்ம். ஓகே, இதெல்லாம் ஓகே சார். இந்த இண்டிஜினியஸ்லி டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ யார் இதை டெவலப்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, மினிஸ்ட்ரி, ஒரே நிமிஷம் இருங்க, இதை டெவலப் பண்ணது யாருன்னா என்எம்ஐசிபிஎஸ், நேஷ்னல் மிஷன் ஆன் இன்டர்டிசிப்ளினரி சைபர் பிசிக்கல் சிஸ்டம். புரியுதுங்களா? இந்த என்எம்ஐசிபிஎஸ் டெவலப் பண்ணியிருந்தாலையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா ஐஐடி பாம்பேயை சேர்ந்த டெக்னாலஜி இனோவேஷன் ஹப்பு அண்டு இன்டர்நெட் ஆஃப் எவ்ரிதிங் டிஐஹெச் அண்ட் ஐஓஇ, இவங்க இந்த அமைப்பை வச்சு தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. டெவலப் பண்ணது என்எம்ஐசிபிஎஸ். ஓகேங்களா? ஓகே, இந்த பாரத் ஜென் சம்மிட்டை நியூ டெல்லியில் கண்டக்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்களா, அது யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் ஐஐடி பாம்பேவை சேர்ந்த டெக்னாலஜி இனோவேஷன் ஹப்பும் தான் இந்த பாரத் ஜென் சம்மிட்டை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதில் பாரத் ஜென் அப்படிங்கிற ஏஐ பேஸ்டு எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை யார் லான்ச் பண்ணாங்கன்னு கூட நம்ம பார்த்து டெவலப் பண்ணது என்எம்ஐசிபிஎஸ். ஓகேங்களா? இதை லான்ச் பண்ணி வச்சது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் யார், ஜித்தேந்திரா சிங் அவர்கள் தான். இதோட முடிச்ச நியூஸ்ன்னு பார்த்தா இல்லை, இவங்க ஒரு ஆக்கத்தான் வச்சுருக்காங்க. மாரத்தான் மாதிரி இது ஆக்கத்தான் சொல்லுவாங்க, ஜென்ரேட்டிவ் ஏஐ ஆக்கத்தான், அதை வச்சுருக்காங்க. இது என்ன பண்ணோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஏஐ சொல்யூஷனை டெவலப் பண்ணுறதுக்கும் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கும் நிறையா இனோவேஷன் கொண்டு வருவாங்க. அதுக்காக ஜென் ஏஐ ஆக்கத்தான் 2025 ஆல்சோ கண்டக்டட். இந்த பாரத் ஜென் இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா செப்டம்பர் 30, 2024. இது வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஒன் ஆஃப் த விஷன் ஹஸ்பண்ட்ஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம் அதே டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் யார், மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் யார், ஜித்தேந்திரா சிங் என்ன பண்ணுறாருன்னா பேட்ரி சம்மிட்டு. இப்போ தான் நம்ம என்ன பார்த்தோம், பாரத் ஜென் சம்மிட்டை பார்த்தோம். அதே நியூ டெல்லியில் அதே மினிஸ்ட்ரிக்கு கீழே இப்போ பேட்ரி சம்மிட்டை பார்க்குறோம். இதில் என்ன அன்வெயில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பேட்ரி ஆதார் இனிஷியேட்டிவ். நம்மளுக்கு எப்படி ஆதார் கார்டு இருக்கோ அது மாதிரி ஒவ்வொரு பேட்டரிக்கும் ஆதாரை கொண்டு வர போகிறாங்க இப்போ. ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபரபிலிட்டி, சேஃப்டி, எஃபிஷியன்சி, சஸ்டைனபிலிட்டி இன் பேட்டரி எக்கோ சிஸ்டத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா இப்போ க்ளீன் எனர்ஜி டுவர்ட்ஸ் மூவ் ஆக போகிறோம். இப்போ நிறைய பேட்டரி சிஸ்டம் கொண்டு வர போகிறோம். அதுக்கான ட்ரேசிங் மாதிரி தான் இது. ஸோ இதுக்கான ஒரு தீம் கூட வச்சுருக்காங்க, அட்ரஸிங் சேலஞ்சஸ் டிரைவிங் இனோவேஷன் அண்ட் ஸ்கேலிங் சொல்யூஷன். அட்ரஸிங் சேலஞ்சஸ் டிரைவிங் இனோவேஷன் ஸ்கேலிங் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த பேட்டரி சப்மிட்டோடைய தீம். ஓகே, இந்த பேட்டரி ஆதார டெவலப் பண்ணது இத்தனை கம்பெனி அப்படின்னு நம்ம பார்த்தோமே, இந்த பேட்டரி சப்மிட்டை ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோமா, WRI இந்தியா, நித்தி ஆயோக், வேர்ல்ட் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், பேட்டரி 360 அலையன்ஸ், இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் இந்த பேட்டரி சப்மிட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆப்ஷனில் கொடுத்துட்டு ABCDE கொடுத்துட்டு அனைத்தும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் கூட வச்சு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து ஆப்ஷனை பார்த்தா நமக்கு ஞாபகம் வந்துடணும்.
இதில் அந்த WRIன்னா வேர்ல்டு ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஸ்பிரண்ட்ஸ். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பேட்டரி சப்மிட்டை ஆர்கனைஸ் பண்ணது இவங்க, இந்த 4 கம்பெனியும். இந்த பேட்டரி ஆதார் டெவலப் பண்ணது இந்த 5 கம்பெனியும் சேர்ந்து. இதில் மெயின் இருந்தது டாடா எலக்ஸி பெங்களூர் அந்த கம்பெனி. ஈவெண்ட் எங்கே நடந்துச்சு? நியூ டெல்லியில் நடந்துச்சு. இந்த ஆதார் 16 டிஜிட் கொண்ட டிஜிட்டல் ஐடென்டிட்டி. ஒரு சில நியூஸுக்கு நம்ம இந்த ஃபுல் நியூஸ் எடுத்து பார்க்கணும். அது டெய்லி கண்டென்ட்டில் கிடைக்கும். ஓகேங்களா? அப்புறம் குவிஸ் போட்டிங்கன்னா அந்த குவிஸில் கூட கிடைக்கும். டெய்லி படிச்சுட்டு போய் குவிஸ் அட்டன் பண்ணுங்கள். எஸ்டர்டே சிஏவில் நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் போயிருந்தாங்க. இப்போ 29, 30 மே மாதம் என்ன பண்ணியிருக்காரு இவரும் பார்த்தா, சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ் 4 ஸ்டேட்டை விசிட் பண்ணியிருக்காரு. அங்கே போயிட்டு முக்கியமாக சில இனிஷியேட்டிவ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் பார்த்து வைக்கிறோம். ஆப்ஷனை பார்த்தா ஞாபகம் வர மாதிரி பார்த்து மட்டும் வச்சுக்கலாம். தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த அக்ரிகல்ச்சரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் இது அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தா, விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியான். விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியான். கிருஷினாலே நமக்கு என்ன வரும்? அக்ரிகல்ச்சர் வந்துடும். அப்போ விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியான் எதுக்காக கொண்டு வந்தப்பட்டதுன்னு ஆப்ஷனில் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸ்ட்ரென்தனிங் அக்ரிகல்ச்சர் அண்ட் சப்போர்ட்டிங் ஃபார்மர்ஸ். இதை நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, 2 டே விசிட்டாக ஒரு 4 ஸ்டேட் விசிட் பண்ணியிருக்காங்க. சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ். ஒவ்வொரு ஸ்டேட்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த அக்ரிகல்ச்சருக்காக கொண்டு வரப்பட்டது விக்சி கிருஷி சங்கல்ப் அபியான். ஓகே, அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டாரு. இப்போ சிக்கிமில் போயிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கிம் அட் 50 அப்படிங்கிறத ஒரு 5 டிகேட் செலிப்ரேஷன். ஒன்றும் இல்லை, மே 16ஆம் தேதி தான் இவங்களுடைய ஸ்டேட் வந்து டெவலப் ஆச்சு. 50 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதை இவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இதோடைய தீம், இந்த சிக்கிம் அட் 50யோட தீம் வேர் ப்ராக்ரஸ் மீட்ஸ் பர்பஸ் அண்ட் நேச்சர் நியூட்ரஸ் க்ரோத். நேச்சர் நியூட்ரஸ் க்ரோத் வேர் ப்ராக்ரஸ் மீட்ஸ் பர்பஸ் அப்படிங்கிறது இதோடைய தீம், சிக்கிம் அட் 50யோட தீம். அதுக்கப்புறம் 50 ரூபா மதிப்புள்ள ஒரு கமோமரேட்டிவ் காயினை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த நாம்ச்சி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் 500 பெட்டு கொண்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலை, 500 பெட் வசதி கொண்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலை நாம்ச்சி அப்படிங்கிற இடத்துல ஒரு 750 கோடி மதிப்பில் இனாக்ரேட் பண்ணியிருக்காரு ஒரு ஹாஸ்பிட்டலை. அதே மாதிரி பேசஞ்சர் ரோப்வே பீலிங் சிக்கிம் அப்படிங்கிற இடத்துல பேசஞ்சர் நடந்து போகிற மாதிரி ஒரு ரோப்வேவே இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அட்டால் பிகாரி வாஜ்பாய் இருக்கார் இல்லைங்களா, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவருடைய ஸ்டாட்டுவே ஒன்று இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. எங்கே? அட்டால் அம்ரித் உதயான் இன் காங்டாக். காங்டாக் அப்படிங்கிறது சிக்கிமுடைய கேபிட்டல். ஸோ அட்டால் அமித் உதயாம் காங்டாக்ல அட்டால் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஸ்டாட்டுவே இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. பேசஞ்சருக்கு ஒரு ரோப்வே, 750 கோடியில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் நாம்ச்சி, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. 50 ரூபா காயின் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சிக்கிம் அட் 50 அப்படிங்கிற ஈவெண்ட், அவங்களுடைய 50 வருஷம் செலிப்ரேஷன் ஸ்டேட்ஹுட் டேக்கு மே 16, அதையும் இவர் அட்டன் பண்ணியிருக்காரு. புரிஞ்சுதுங்களா? அதோடைய தீம் வேர் ப்ராக்ரஸ் மீட்ஸ் பர்பஸ். இது நியூஸ் பெருசாக வருதுங்கிறதுனால தான் முன்னாடி கொடுக்காம மற்ற நேஷனல் நியூஸ் பார்த்து லேட்டாக கொடுக்குறேன். சிட்டியில் கேஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட், சிஜிடினா சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்டு அலிம்புதார், கோச் பெஹார் டிஸ்ட்ரிக்ட், இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லேயும் லான்ச் பண்ணியிருக்காரு. 1010 கோடி 1010 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த அலிபுவாராதூர் ஏதோ ஞாபகம் வச்சுக்காங்க, கோச் பெஹார், இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லேயும் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட், சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்டை ஒரு 1000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா ஒரு 2.5 லட்சம் ஹோம்ஸுக்கு, அப்புறம் 100 கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, பிஎன்ஜியை சப்ளை பண்ணுறாங்க. ஓகேங்களா? எது? இந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுங்க, சிட்டி கேஸு, அதோடைய பர்பஸ் என்ன, எய்ம் என்னன்னு பார்த்தா ஒரு 2.5 லட்சம் ஹோம்ஸுக்கு மேலே 100 இண்டஸ்ட்ரிக்கு மேலே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேஸை சிலிண்டர், பிஎன்ஜினா சிலிண்டரை டெலிவர் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, அக்ராஸ் இந்தியா ஒரு 550 டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணுமா இந்த ப்ராஜெக்ட்.
ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தெளிவாக உங்களுக்கு இருக்கும், லெட்டர்ஸில் இருக்கும். கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரோக்ராம் இந்த அலிபுர்தூர் கோச் பெஹார் இந்த டிஸ்ட்ரிக்டில் 1100 கோடியில் பிஎன்ஜி சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டிவாக ஒரு 48,520 கோடிக்கு பீகாரில் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. பவர், ரோடு, ரயில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் என்னென்னு போட்டிருக்காங்க பாருங்கள். நியூ டெர்மினலை கொண்டு வராங்க 1200 கோடியில். எங்கன்னா பாட்னாவில். அதே மாதிரி பிகாட்டா அப்படிங்கிற இடத்துல 1140 கோடியில். இந்த 2 இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க, நியூ டெர்மினலை கொண்டு வராங்க. அதே மாதிரி பவர் ப்ராஜெக்ட் அதுக்கு ஒரு 29,930 கோடி. ஹைவே ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 5,520 கோடி. ரயில் லைனு ஓகேங்களா, இந்த ரயில் ப்ராஜெக்ட் பாருங்கள், இந்த 4 தான் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. ரயில் வந்து பார்த்திங்கன்னா சான் நகர்லேருந்து முகமத் காஞ்ச் அந்த இடத்து வரைக்கும் ரயில் கனெக்டிவிட்டிக்காக ஒரு 1,130 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து பீகாரில் செஞ்ச சம்பவம். ஓகேங்களா. அதே மாதிரி உத்தரப்பிரதேசுக்கு விசிட் பண்ணியிருக்காரு. அங்கேயும் ஒரு 47,600 கோடி. இங்கே பீகாருக்கு 48,000, உத்தரப்பிரதேசுக்கு 47,600 கோடி. ஓகேங்களா. எங்கே கான்பூரில் ஒரு 15க்கும் மேற்பட்ட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ. என்ன மெட்ரோ இது பாருங்கள், சுஞ்சிகாஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இருந்து கான்பூர் வர சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன் கொண்டு வர போகிறாங்க. சுஞ்ச்காஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இருந்து கான்பூர் வர சென்ட்ரல் மெட்ரோ கொண்டு வரதுக்காக 2120 கோர் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க மெட்ரோ ஸ்டேஷனுக்காக. அப்புறம் ஒரு 15 ப்ராஜெக்ட்டுக்காக 47,600 கோடி கான்பூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2 ரயில்வே பிரிட்ஜு கொண்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கேருந்துன்னா பங்கி பவர் பிளான்ட்லேருந்து கல்யாண்பூர். இது வந்து இவ்வளோ பெரிய நியூஸை நம்ம படிச்சிருப்போம். சிம்பிளாக அவங்க என்ன கேட்டு போயிடுவாங்கன்னா, பங்கி பவர் பிளான்ட், இந்த பங்கி பவர் பிளான்ட் எந்த ஊரில் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கேட்டுருவாங்க. உத்தரப்பிரதேஷ். பங்கி பவர் பிளான்ட்லேருந்து கல்யாண்புரை கனெக்ட் பண்ணுறதுக்காக 2 ரயில்வே பிரிட்ஜை கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் இனாகரேட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ பங்கி பவர் பிளான்ட் எந்த ஊரில் இருக்குது, உத்தரப்பிரதேஷ். நம்ம ஸ்டாட்டிக் படிக்க சொல்லுவாங்க. எல்லா பவர் பிளான்ட்டும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாச்சும் கவர் ஆகுதா, அந்த பவர் பிளான்ட்டை தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அதுக்காக நீங்கள் எல்லா பவர் பிளான்ட்டும் படிக்க வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன், படிச்சுக்கோங்க. எக்ஸாமில் மேக்ஸிமம் கேட்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி எதாவது கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகிருக்கும், அந்த ஸ்டாட்டிக்கை தான் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அந்த 2 டெர்மினல்னு சொன்னீங்களா பார்த்துக்கோங்க, அது அமௌண்ட் அங்கே பார்த்தோம். அதே மாதிரி அதோடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பாட்னாவில், அதே மாதிரி பீகார் ஏர்போர்ட் ஸ்டேஷன், பஹிட்டா ஏர்போர்ட் ஸ்டேஷனில் ஒரு டெர்மினல். புரியுதுங்களா. அது வந்து ஒரு 35 கிலோமீட்டர் ஃப்ரம் பாட்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏர்போர்ட்ஸ் எங்கே இருக்குன்னா 35 கிலோமீட்டர் ஃப்ரம் பாட்னா. ஸோ இங்கே சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. நம்ம மெயின் மேப்பில் டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் வேணும் அப்படின்னா இதை பாருங்கள், ரீட் ஃபுல் நியூஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக கிடைக்கும். பட் ஆனால் மைண்ட் மேப்பில் நம்ம படித்ததே மோர் தென் எனஃப் ஃபார் எக்ஸாம். கேங்டாக் அப்படிங்கிறது சிக்கிமுடைய கேபிட்டல். அதோடைய கவர்னர் பார்த்துக்காங்க ஓம் பிரகாஷ் மாதூர். உத்தரப்பிரதேசுக்கு ஆனந்திபென் பட்டேல். இன்னும் ஒரே ஒரு பெரிய நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்லேயே இப்போ இதுக்கு முன்னாடி படித்த நியூஸும் இந்த நியூஸ் தான் பெரிய நியூஸு. அதனால தான் முக்கியமான நியூஸில் இதில் கடைசியாக கொண்டு வந்திருக்கேன். ஒன்ஸ் இந்த நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேகமாக நம்ம கொண்டு போயிடலாம். ISSAR ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணது, IS4OM. இதோட அப்ரிவேஷன் நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இதை யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இஸ்ரோடைய சேர்மன் நாராயணன். இது வந்து இஸ்ரோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இஸ்ரோ சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்டு. IS4OM தான் இதை கம்பைல் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வாங்க டீட்டெயிலாக படிக்க போயிடலாம். இந்த சேட்டலைட்டை பற்றி ஒரு ரிப்போர்ட்டு, இந்தியன் ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் தான் இந்த ISSAR அப்படிங்கிற அப்ரிவேஷன். இது எஸ்னா என்ன, செகண்ட் எஸ்னா என்ன, ஏன்னா என்ன, இந்த மாதிரி அப்ரிவேஷன் தான் கேட்பாங்க. ஓகேங்களா. இந்தியன் ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத இஸ்ரோவுடைய சேர்மனான நாராயணன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதை கம்ப்ளை பண்ணது யாருன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த IS4O. இந்த S4ன்னா ஒன்றும் இல்லை, 4 எஸ். இஸ்ரோ, ஐக்கு மீனிங் இஸ்ரோ, 4 எஸ் என்னென்னா சிஸ்டம் ஃபார் சேஃப் சஸ்டைனபிள் ஸ்பேஸ். சிஸ்டம் சேஃப் சஸ்டைனபிள் ஸ்பேஸை தான் சுருக்கி S4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்ன்றது இந்த OMக்கான அப்ரிவேஷன்.
ஸோ இஸ்ரோ சிஸ்டம் சேஃப் சஸ்டைனபிள் ஸ்பேஸ் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் தான் இந்த ரிப்போர்ட்டை கம்பைல் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட் பேர் இந்தியா ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். நாராயணன் இஸ்ரோடைய சேர்மன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது கோர் ஆஃப் த நியூஸ். உள்ள டெப்த்தாக போய் படிக்கலாங்களாப்பா? எதுக்காக இந்த ரிப்போர்ட் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தானே இந்த சேட்டலைட்லாம் பண்ணியிருப்போம். அது பேர் ஸ்பேஸ் அசட்னு சொல்லுவாங்க சேட்டலைட்ஸ்க்கெலாம். ஸோ வேரியஸ் என்விரான்மெண்ட் ரிஸ்க், ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் இருந்து அந்த சேட்டலைட் எதனா ப்ராப்ளம் வந்தால் அது நமக்கு லாஸ் தானே. ஸோ எகெயின்ஸ்ட் வேரியஸ் என்விரான்மெண்ட் ரிஸ்க்கு எகெயின்ஸ்டாக நம்ம ஸ்பேஸ் அசட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்டு. ஓகேங்களா? இந்த இஸ்ரோ என்ன பண்ணுன்னா ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டியை அப்பப்போ கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் எதுக்குன்னா இப்போ சொன்னேன்னு அதுக்கு தான். ஸ்பேஸ் அசட்டை வேரியஸ் என்விரான்மெண்ட் ரிஸ்க்கு எகென்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் அப்படிங்கிற ஆக்டிவிட்டியை கண்டக்ட் பண்ணோம். இப்போ அதுக்கான ரிப்போர்ட்டு தான் இங்கே ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்தியா லான்ச் பண்ணியிருக்கு டில்லுனா அது வரைக்கும் டிசம்பர் 31 நடந்து முடிஞ்ச போன வருஷம் டிசம்பர் 31 வரை 136 ஸ்பேஸ் கிராஃப்ட்டு பப்ளிக் செக்டார் ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூட்டு எல்லாமே சேர்ந்து இன்க்ளூடிங் எல்லாருமே சேர்ந்து 136 இந்தியன் ஸ்பேஸ் கிராஃப்ட்டு இது வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே? எர்த் ஆர்பிட்டில், எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய ஆர்பிட்டில். ஓகே, இதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆப்ரேட் பண்ணக்கூடிய சேட்டலைட் என்ன? ஆப்ரேஷனல் சேட்டலைட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆப்ரேட் பண்ணக்கூடிய சேட்டலைட் பார்த்தீங்கன்னா லோ எர்த் ஆர்பிட்டில் ஒரு 22, ஜியோ சிங்க்ரனைஸ் எர்த் ஆர்பிட்டில் 31. லோ எர்த் ஆர்பிட்டில் 22, அதே மாதிரி ஜியோ சிங்க்ரனைஸ் எர்த் ஆர்பிட்டில் 31. நல்லா பார்த்துக்கோங்க, 22, 31. அடிஷ்னலாக 2 டீப் ஸ்பேஸ் மிஷன் வேறு நம்ம லான்ச் பண்ணோம். சந்திராயன் 2 ஆர்பிட்டார் CH-20, அதே மாதிரி ஆதித்யா L1. இது வந்து சன்னுக்கான சன் டு எர்த் லாக்ரேஞ்ச் பாயிண்ட், சன் டு எர்த் லாக்ரேஞ்ச் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த ஆப்ரேஷனுக்காக 2 டீப் மிஷன். புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இந்த ரிப்போர்ட்டில் கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 31 இந்தியன் சேட்டலைட் என்ன பண்ணியிருக்கு? ரீஎன்டர் டு தி அட்மாஸ்பியர் இந்த டிசம்பர் எண்டு வரை. ஓகேங்களா? அதில் 9 சேட்டலைட் மட்டும் இல்லை, 9 சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா 2024 மட்டுமே. 2024 மட்டுமேன்றதுக்கு 9 மட்டும் சொல்லிட்டேன். 2024 மட்டுமே 9 இந்தியன் சேட்டலைட் அவுட் ஆஃப் திஸ் 31 இந்தியன் சேட்டலைட்டில். புரிஞ்சுதுங்களா? ரீஎன்டர் ஆனதில் அட்மாஸ்பியரில். அதே மாதிரி கொலிஷன் அவாய்டன்ஸ் மேனோவர்ஸ் இதுக்காக ஒரு 10 சேட்டலைட்ஸை வந்து இஸ்ரோ சக்ஸஸ்ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 10 கேம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கொலிஷன் அவாய்டன்ஸ் மேனோவர்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு சேட்டலைட் மாதிரி தான். இந்த 10 கேம்ப்ஸை இஸ்ரோ சக்ஸஸ்ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்புறம் இப்போ உலகத்தில் நம்ம இப்போ இவ்வளோ லான்ச் பண்ணோம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உலகம் ஃபுல்லாக 2024 இப்போ நம்ம 2000 ரீஎன்டராக வந்து 9. ஓகேங்களா? அதே மாதிரி உலகம் ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க இல்லையா, 261 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் லான்ச் பண்ண எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கதா ஆயிருக்காது, நிறைய ஃபெயிலியரும் ஆகும். அது மாதிரி ஃபெயிலியரெல்லாம் போய் 254 லான்ச்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு குளோபலி. உலகம் ஃபுல்லாக 2024 லான்ச் பண்ண சேட்டலைட்டோட கவுண்ட் 261. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனது எதுனா 254. இதனால் இது வரைக்கும் சேட்டலைட் ஆப்ரேஷனல் சேட்டலைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேட்க வாய்ப்பு இருக்குது. 2578 அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கணும். இன்னும் இதை விட இன்னும் நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா டெய்லி கண்டென்ட்லேயோ இல்லை டெய்லி பிடிஎஃப்லேயோ இல்லை வெப்சைட்டில் போயிட்டு இந்த ஓப்பன் பண்ணி இதை படிக்கும்போது ரீட் ஃபுல் நியூஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இஸ்ரோட வரலாறு, இந்த ரிப்போர்ட் எப்போ வந்துச்சு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ குயிக்காக நம்ம பார்த்துடலாம். நாராயணன் இஸ்ரோடைய சேர்மன் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காரு இந்த ரிப்போர்ட்டை. அந்த IS-4OM தான் இதை என்ன பண்ணியிருக்காங்க, கம்பைல் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி நம்ம ஸ்பேஸ் அசட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, என்விரான்மெண்ட் ரிஸ்க்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 136 ஸ்பேஸ் கிராஃப்ட் இது வரைக்கும் இந்தியாவிலேருந்து பண்ணியிருக்காங்க. எல்லா ப்ரைவேட் பப்ளிக்கெல்லாம் சேர்ந்து. கவர்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 22 லோ எர்த் ஆர்பிட்டும் 31 சிங்க்ரைனஸ் எர்த் ஆர்பிட்டும் இருக்குது. அதே மாதிரி 2 சந்திராயன் 2 ஆர்பிட்டார் ஆதித்யா L1 2 மிஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். 31 இந்தியன் சேட்டலைட் இது வரைக்கும் அட்மாஸ்பியரில் என்ட்ராயிருக்கு, ரீஎன்டர் ஆகிருக்கு. அதில் 9 மட்டுமே இந்த 2024
லான்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி 10 கேமை இஸ்ரோ இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி குளோபலி 261 லான்ச்சஸ் 2024 மட்டுமே நடந்திருக்கு. அதில் 254 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணியாச்சு. இப்போ இஸ்ரோட சேர்மன் என்ன கேட்டால் நாராயணன் எழுதணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் உடைய ஆக்டிவிட்டியோட பர்பஸ் என்ன? ப்ரொடெக்ட் சேட்டலைட்ஸ் எகென்ஸ்ட் என்விரான்மெண்டலிஸ்ட். ஓகேங்களா? அப்புறம் இந்த ரிப்போர்ட்டில் ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னது தான் இங்கே மைண்ட் மேப்பாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே 2024 2095 கேட்டலாய்டு ஆப்ஜெக்ட்ஸை வந்து ரீஎன்டர் ஆகியிருக்கு அட்மாஸ்பியரில். ஓகேங்களா? அது மாதிரி 335 ஸ்டார்லிங்க் சேட்டலைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இந்த 2095ல் 355 மட்டும் 355 ஸ்டார்லிங்க் மட்டுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட். இதுக்கு பேர் கேட்டலாக்டு ஆப்ஜெக்ட்னு ரெண்டாக பிரித்து சொல்கிறாங்க. ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் தனியாக, கேட்டலாக்டு ஆப்ஜெக்ட் தனியாக. இதை பாருங்கள், இன்னும் பெரிய இந்த ரிப்போர்ட் பெருசு. நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பெரிய ரிப்போர்ட் இது. இது என்ன போய் படிக்கிறதுன்னா சும்மா படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த கேம்னா என்ன எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்கங்க. ஸோ பெண்டிங் இருக்கக்கூடிய பேங்கிங் இன்டர்நேஷ்னல் டேஸ் முடித்தா நம்ம முடிச்சிடலாம். வேகமாக போயிடலாம். இன்னும் 10-15 நிமிஷம் முடிச்சிடலாம். AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கலாம்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைண்ட் மேப்போடைய டீட்டெயில் கண்டென்ட் பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். வீக்லி, மந்த்லி பாக்கெட் பிடிஎஃப், ஸ்டடி பிடிஎஃப், கிஸ் எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும் வித் ஆப்டி ரீசனிங்கோட. ஸோ AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி ஆஃபீஸ்களோட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஐயோ! ஆஸ்பிரண்ட்ஸ் இன்னும் முடியல. இன்னும் 2-3 நியூஸ் இருக்குது நேஷனல் நியூஸ்லேயே. 24வது ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி என்னதுன்னா குஜராத். எதுக்கு? எலக்ட்ரிக்கல் ரயில்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, அதை எலக்ட்ரிஃபிகேஷன் கொண்டு வரதுக்காக 100%ஆக எலக்ட்ரிஃபிகேஷனாக கொண்டு வந்தது குஜராத். வந்து பார்த்திங்கன்னா 24வது ஸ்டேட்டாக இருக்குது. எப்போனா அங்கே தஹாட் எலக்ட்ரிக் லொக்கோமோட்டிவ் ஃபேக்டரி இனாகிரேட் பண்ண பிஎம் மோடி அங்கே போயிருக்காரு. அப்போ தான் இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 24 ஸ்டேஷன். 24வது ஸ்டேட்டு குஜராத். இதில் 100% ரயில் எலக்ட்ரிஃபிகேஷன். நரேந்திர மோடி இந்த எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் ஃபேக்டரி தஹாட் அந்த இடத்துக்கு போகும்போது அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஸ்டேஷனை எலக்ட்ரிக் ட்ரெயின் எங்கேருந்து எங்கே நடந்துச்சுன்னு கேட்டால் மும்பையிலேருந்து மகாராஷ்டிரா, அதாவது மும்பையிலேருந்து தானே வர ரெண்டுமே மகாராஷ்டிரா தான். 1925 அப்போ. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீம் இருக்குது. கோர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கோங்க. 100% எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2026. இது முக்கியம். அப்புறம் நெட் ஜீரோ எமிஷன் பை 2070. இந்தியன் ரயில்வேக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது. ஓகே, நெட் ஜீரோ எமிஷன் 2070 அப்படிங்கிறது இந்தியாவோட டார்கெட் கார்பன் எமிஷனில். அதே மாதிரி நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் இன் ரயில்வேஸ் 2030. ஓகேங்களா? ப்ராடராக 2070. ஸோ இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற விதமாக தான் இந்த ரயில்வே இந்த எலக்ட்ரிஃபிகேஷன். ஸோ எவ்வளோ இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கு அதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. இவ்வளோ பேசுகிறோமே, நம்ம தமிழ்நாட்டிலையும் இன்னும் 100% வரல ஃப்ரெண்ட்ஸ். 95.66% தான் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. எந்தெந்த ஸ்டேட்லலாம் இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ராஜஸ்தான், கர்நாடகா, தமிழ்நாடு, கோவா, அசாம் இவங்கெல்லாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. கம்ப்ளீட் ஆன 24 ஸ்டேட்டும் இங்கே போட்டிருக்காங்க. இந்தியன் ரயில்வேவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி 1853லேருந்து இருக்குது. குஜராத்தோட கவர்னர் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா தேவராத். பூபேந்திர பட்டேல் தான் அதோடைய சீஃப் மினிஸ்டர். கொஞ்சம் வேகமாக போயிடலாங்களா? ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி, ட்ரால் வைல்ட் லைஃப் சாங்சுரி புல்வாமாவில் இருக்குது. புல்வாமாட்டா கேள்விப்பட்டிருக்கலையே, அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் சாங்சுரி தான் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மான் இருக்குது. ஹாங்குல் டீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இருங்க, மைண்ட் மேப்பில் இன்னும் தெளிவாக. அந்த ஹாங்குல் டீருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிஸ் டேக்னு கூட சொல்லுவாங்க. 2015 எஸ்டிமேஷன் படி ஒரு 150லேருந்து 200 இண்டிவிஜுவல் தான் இதோட பாப்புலேஷனே. இந்த காஸ்மிஸ் டேக் விளக்கக்கூடிய ஆங்குல் டீருடைய பாப்புலேஷன். ஸோ இதை வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக அனௌன்ஸ் பண்ணி இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது இல்லைங்களா, ட்ரால் வைல்ட் லைஃப் சாங்சுரியை அது எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எந்த இடத்துல இருக்குது? புல்வாமா, ஜம்மு காஷ்மீரில். இதை அனௌன்ஸ் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட், என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அந்த வல்னரபிள் பீசஸை சர்வைவல் பண்ணுறதுக்காக உதவி பண்ணும் விதமாக தான் இந்த பஃபர் ஜோனை அறிவிப்பாங்க.
ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், ஸ்பெஷல் சென்சிட்டிவ் ஜோன் சொல்லிருவாங்க. சாரி எக்கனாமிக்ன்றுவாங்க. ஸ்பெஷல் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் சொல்லுவாங்க. எக்கோ சென்சிட்டிவ் ஜோன். இது ஆல்ரெடி நம்ம படித்த நியூஸ் எகைன் வந்திருக்கு. இன்வெஸ்டார் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டியும் செபியும் சேர்ந்து நிவாசாக் நிவேசாக் சிவிர் அப்படிங்கிற போர்ட்டலை லான்ச் பண்ணாங்க. எதுக்கு? அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் எங்கே இருக்குது? அன்கிளைம்டு டிவிடெண்ட் அண்ட் ஷேர்ஸை ரீக்ளைம் பண்ணுறதுக்காக. அப்படியே நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு எப்பயோ படித்தோம். ரீசெண்டாக தான் 2-3 வீடியோவில் எப்பயோ முன்னாடி பார்த்தோம். ஓகேங்களா? எகைன் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் கூட நம்ம படித்த ஞாபகம் இருக்குது. அதே நியூஸ் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. யார் யார் எம்ஓயு சைன் பண்ணாங்க அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஸோ அன்கிளைம்டு டிவிடெண்டையும் கிளைம் பண்ணுறதுக்காக நிவேசாக் சிவார் அப்படிங்கிற போர்ட்டலில் ஐஇபிஎஃப்ஏவும் செபியும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஸ்பிரண்ட்ஸ் எக்கனாமி பிஸ்னஸ்க்குள்ள என்டர் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம் வீடியோவை. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா அமுல் அப்படிங்கிற கம்பெனி கூடயும் ரிச் பிளஸ் அப்படிங்கிற கம்பெனி கூடயும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் சிம்பிளாக ஓகேங்களா, ஆர்கானிக் ஃபார்மர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. எப்படி இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு இவங்க யாருன்னு பார்க்கலாம். ரிச் பிளஸ் அப்படிங்கிறவங்க ஒரு பயோ ஃபெர்டிலைசர் கம்பெனி. அமுல் அப்படிங்கிறவங்க பால் கம்பெனி, பால் லார்ஜஸ்ட் டெய்ரி கோஆப்ரேட்டிவ். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்தியன் ஓவர்சீஸ் கூட டைஅப் பண்ணிட்டாங்க. இந்த டைஅப்பில் இந்தியன் ஓவர்சீஸ் என்ன பண்ணோன்னா இந்த ஆர்கானிக் ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்கும். புரியுதுங்களா? இந்த பயோ ஃபெர்டிலைசர் என்ன பண்ணுவாங்க? ஃபெர்டிலைசரான சப்போர்ட் கொடுப்பாங்க. இவங்க எம்ஓயு மூலிமா சேர்ந்து ஒரு குழு மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்பிஓபி அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நேஷ்னல் ப்ரோக்ராமி ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை ஃபார்மர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இது நான் ஒரு ஆர்கானிக் ஃபார்மர் அப்படிங்கிறதால எனக்கு ரிலேட்டட் ஆகும். இப்போ நான் பாக்கு தோப்பு, தேங்காய் தோப்பு வச்சுருக்கேன். நான் தேங்காய் தோப்பு ஒரு 100 to 80 to 100 தான் ஒரு மரத்துலேருந்து எங்களால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். தோட்டமாக இருக்கும்போது செப்பரேட் ட்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இதே ஃபெர்டிலைசர் நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 150+ ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அதை கிராஜுவலாக குறைஞ்சிரும், அது வேறு விஷயம். பட் ஆனால் நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணும்போது அதோடைய ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கும், குவாலிட்டி அதிகமாக இருக்கும். எங்களுடைய மற்றவங்க தேங்காய் 10 ரூபா வைத்தா எங்கள் தேங்காய் 12 ரூபா வைக்கும். குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஆர்கானிக் பொருள் வாங்கி சாப்பிட்றதுல சைடு எஃபெக்ட் இருக்காது. குவாலிட்டி அதிகமாக இருக்கும், டேஸ்ட் அதிகமாக, எல்லாமே அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது விவசாயிக்கு லாபம் தானே. ஓகேங்களா? நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் யாரெல்லாம் இந்த மாதிரி ஆர்கானிக்காக விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா அவங்களுக்கு பைபேக் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுருவாங்க. ஓகேங்களா? இதன் மூலயமா மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி நாங்கள் இந்த ரேட்டுக்கு வாங்கிப்போம். இப்போ தேங்காய் இப்போ 30 ரூபா விற்கிது. ஒரு தேங்காய் எங்ககிட்டேருந்து வாங்கக்கூடிய ரேட் 30 ரூபா. இதுவே நாங்கள் 10 ரூபாய்க்குலாம் விற்றுருக்கோம். 10 ரூபாய்க்கு, 12 ரூபாய்க்கு. நாங்கள் 12 ரூபாய்க்கு போது மற்றவங்க 10 ரூபாய்க்கு விற்றாங்க. அப்போ அந்த மாதிரி 12 ரூபாய்க்கு விற்கும்போது கூட நாங்கள் ஒரு ஆவரேஜாக ஒரு 20 ரூபாய்க்கு எடுத்துப்பாங்க. இவங்க ஆர்கானிக் சர்டிஃபிகேட் இருந்தால் 20 ரூபாய்க்கு எடுத்துப்பாங்க. யார்? இந்த என்பிஓபி சர்டிஃபிகேட் வச்சுருக்கிட்ட இருந்து. ஓகேங்களா? இந்த எம்ஓஇ சைன் பண்ணதால இந்த ஆர்கனைசேஷன் பைபேக் அக்ரிமெண்ட்டை வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா? இன்னும் ஃபர்தராக வேண்டாம், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆல்ரெடி இவங்ககிட்ட ஒரு டெடிக்கேட்டட் கிரெடிட் ஸ்கீம் இருக்குது. அது பேர் என்னென்னா ஹரித் கிராந்தி அப்படிங்கிற ஸ்கீமு ஐஓபி வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எம்ஓஇக்கு அப்புறம் இது ஆர்கானிக் ஃபார்மருக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ரெக்வயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹரித் கிராந்தி ஸ்கீமு என்ன பண்ணிட்டாங்க? ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஓபி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு ஆர்கானிக் ஃபார்மிங் கார்டு அப்படிங்கிற ஒரு கோ-பிராண்டட் கார்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வருது பாருங்கள், இந்த அமுலோடைய சர்டிஃபைடு அவுட்லெட். ஓகேங்களா? ஆர்கானிக் இன்புட்ஸ் விவசாயத்துக்காக இவங்க வச்சுருப்பாங்க போல், ஆர்கானிக் இன்புட் கம்பெனி. ஓகேங்களா? அது வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம சென்னையிலேருந்து ஒரு கம்பெனி சொன்னோம் இல்லையா, ரிச் ப்ளஸ், அவங்களுடைய பயோ ஃபெர்டிலைசர் ப்ராடக்ட்டையும் வாங்கிப்பாங்க. இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் கார்டு ஐஓபி கொடுக்குது. ஓகேங்களா? ஐஓபி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் எல்லாம் இதை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு கார்டு, என்பிஓபி சர்டிஃபிகேட்டு, இந்த ஹரித் கிராந்தி அப்படிங்கிற கஸ்டமைஸ்டு நீடு, இது எல்லாம் இந்த புது எம்ஓஇ மூலிமா கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ஜூன் மாதம் ஆர்கானிக் ஃபார்மருக்கெல்லாம் சேர்த்து ஒரு கான்க்ளேவ் நடக்க போகுது. இந்த இனிஷியேட்டிவை ப்ரொமோட் பண்ணும் விதமாக எந்த இடத்துலனா மதுரையில், தமிழ்நாடு தானே நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸு, அதனால் தமிழ்நாட்டில் தான் வைக்கிறாங்க மீட்டிங்கை, மதுரையில் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மேஜர் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனுக்கான ஆர்கானிக் ஃபார்மிங் கான்க்ளேவ் மீட்டிங் எங்கே நடக்க போகுது? மதுரையில். ஸோ வேகமாக இது என்னோட மெயின் மேப் பார்த்துடலாம். 1 லட்சம் ஆர்கானிக் ஃபார்மரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அமுல்,
ரிச் பிளேஸ் அண்ட் ஐஓபி இந்த 3 கம்பெனியும் சேர்ந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ், இது பேங்கிங் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். நிறைய உள்ள சப்டாபிக்ஸ் நிறைய இருந்துச்சு, அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இப்போ. ஸோ க்ரீன் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக க்ரீன் ஹைட்ரஜன் ஜென்ரேஷன் யூனிட்டை ஐஓசிஎல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் செட்டப் பண்ணுறாங்க. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா ஹரியானாவில் இருக்கக்கூடிய பானிபேட் ரீஃபைனரி பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ். பானிபேட் ரீஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய பானிபேட் என்ற இடத்துல இருக்குது. இங்கே இந்தியாவிலே லார்ஜஸ்ட்டாக இருக்கக்கூடிய க்ரீன் ஹைட்ரஜன் ஜென்ரேஷன் யூனிட்டை செட்டப் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இது வந்து லெவரேஜ்டு காஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு 10,000 டன்ஸ் பர் ஆனம் அந்த அளவுக்கு க்ரீன் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாம். ஓகேங்களா? இது வந்து ஐஓசிஎலுடைய சிக்னிஃபிகண்ட் என்ட்ரியை மார்க் பண்ணுதாம்மா. இது வந்து சும்மா அது எக்ஸாம் பாயிண்ட் அப்படி கேட்க மாட்டாங்க. க்ரீன் ஹைட்ரஜன் செக்டரில் ஐஓசிஎல் என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் இருக்குது இல்லைங்களா, அதோட அலைன் ஆகுமா. இதுக்கு எதனா இயர்ஸ் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ அடிஷ்னலாக இந்த பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் இவங்க ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிளான்ட்டை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அது ஓன் பண்ணி இந்த மெயின்டெனன்ஸ் மாதிரி வச்சுப்பாங்க இல்லையா, பில்டு ஓன் ஆப்ரேட் அப்படிங்கிற லைசன்ஸை யார் கான்ட்ராக்டை யார் கொடுத்துருக்காங்கன்னா எல்என்டிக்கு கொடுத்துருக்காங்க. 25 வருஷம் இவங்களே பில்ட் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணுறது. எல்என்டி தான் இதை ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? 25 வருஷத்துக்கு இவங்களே தயார் பண்ணி ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. எல்என்டியோடைய ஒரு சப்சிடரியான எல்என்டி க்ரீன் எனர்ஜி க்ரீன் டெக் லிமிடெட். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஒரு பிளான்ட்டு டிசம்பர் 2027 அப்போ தான் கமிஷனே ஆக போகுது, ஸ்டார்ட் பண்ண போகுது. அப்போ டிசம்பர் 2027 ஒரு பிளான்ட்டை ஓப்பன் பண்ணோன்னா இன்னையிலேருந்து ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணனாலையும் ஒரு லாங் ப்ராசஸ், ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அதுக்கான டைம் எடுக்கும். புரியுதுங்களா? ஓகே. இது வந்து அதான் சொன்னாங்களா, அலைன்ஸ் வித் நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன். இந்த ஐஓசிஎல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நெட் ஜீரோ எப்போ அச்சீவ் பண்ணுவாங்கன்னா 2047. அப்போ ஐஓசிஎல்லுக்கான நெட் ஜீரோ என்னைக்கு 2046 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரயில்வேக்கு நம்ம என்ன பண்ணோம் 2030 பார்த்தோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம்ல. இங்கே பாருங்கள், இந்தியன் ரயில்வேக்கு வந்து பார்த்திங்கன்னா 2030. ஓகேங்களா? அதே மாதிரி மொத்தமாக 2070 நெட் ஜீரோ கார்பன் எமிஷன். புரியுதுங்களா? பெட்ரோல் இல்லாமல் ஜீரோ பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் பெட்ரோல் மூலிமா வருது இல்லைங்களா, பெட்ரோல் டீசல் அதை கட் பண்ணுறது 2030. மொத்தமாகவே நெட் ஜீரோ எமிஷன் எந்த வகையில் வேறு எங்கேயுமே வராமல் 2070க்குள்ளே தடுத்துருவோம். நெட் ஜீரோ எமிஷன்றீங்களா அப்படின்னா என்னென்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு 10 டன்னு கார்பனை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 10 டன்னை கார்பன் அப்சர்வ் பண்ணக்கூடிய சோர்சஸ் ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம வளர்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடிய கார்பனை கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நேச்சுரல் ரிசோர்ஸஸ் போகணும். ஒரு பக்கம் நேச்சுரல் ரிசோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அதேமாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கார்பன் எமிஷனுக்கு ஈக்குவலான கார்பன் அப்சர்வர் சோர்ஸஸான ட்ரீஸை நம்ம ஃபாரஸ்ட்லாம் வளர்க்கணும். நிறைய கம்பெனிக்கு வந்து டீலே போடுவாங்க. இப்போ நான் கூட அதை அப்ரோச் பண்ண எனக்கும் கிடைக்கும். நான் வந்து ஒரு 2000 மரத்துக்கு மேலே வச்சுருக்கேன். பாக்கு மரம், தேங்காய் மரம் அதெல்லாம் சேர்த்து. பாக்கு மரம் மட்டும் ஒரு 1500 மரத்துக்கு மேலே இருக்குது. இன்னும் இந்த வாழை மரம் இதெல்லாம் சேர்த்துனோம்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க கம்பெனி. நம்ம பேரில் இதை காட்டி நாங்கள் இவ்வளோ மரம் வச்சுருக்கோம், நாங்கள் எங்கள் கம்பெனிக்கு இவ்வளோ கார்பன் எமிஷனுக்காக கம்பெனி மரம் வளர்க்கணும், அதெல்லாம் ரூல்ஸில் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு எம்என்சி கம்பெனிக்கும் நீங்கள் எவ்வளோ கார்பன் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலான கார்பன் அப்சர்வன்ஸை ட்ரீ ஃபார்மேட்டில் அவங்க வச்சுருக்கணும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டேரெக்டாக ட்ரீ ஃபார்மர்ஸ் கூட அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஹைட்ரஜன் பிளான்ட் கொண்டு வரதுனால நம்ம கார்பன் எமிஷன் குறையும் இல்லையா, அதுவும் வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க இந்த ஐஓசிஎலுக்கு 2046. நெட் ஜீரோ எமிஷனுக்கு 2070 மொத்தமாக இந்தியாவுக்கு, அதே கார்பன் எமிஷனுக்கு 2030. ஸோ இந்த 2046 அப்படிங்கிறது நெட் ஜீரோ ஆப்ரேஷன். ஐஓசிஎலுக்கு நெட் ஜீரோ ஆப்ரேஷனல். ஏசியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஸ் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது சைனா டாப் பண்ணியிருக்காங்க, இந்தியா செகண்ட் பிளேஸு. ஓகேங்களா? சைனா மொத்தம் 32 கோல்டு, அதில் 39 மெடல், அதில் 19 கோல்டு. இந்தியா மொத்தம் 24 மெடல், அதில் 8 கோல்டு. ஓகேங்களா? இந்த குல்வீர் சிங் அப்படிங்கிறவங்க 10,000 மீட்டர் அண்ட் 5,000 மீட்டரில்
ரிமார்க்கபிள் ஃபீட் பண்ணி கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு. குர்பீத் சிங் அப்படிங்கிற 10,000 5000 மீட்டர் ரேஸ்லையும். அதேமாதிரி இந்த சாப்ளே அவினாஷ் சாப்ளே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3000 ஸ்டீப்பிள் சேஸ் அப்படிங்கிற ஈவெண்ட்டு இது வரைக்கும் இந்தியா 36 வருஷமாக இந்த கேமை இந்த டோர்னமெண்ட்டில் அச்சீவ் பண்ணதே இல்லையா, கோல்டு மெடல் வாங்கினதே இல்லையா. 36 வருஷத்துக்கு நான் ட்ரீம் இது. அதை வந்து அந்த ரெக்கார்டை என் பண்ணியிருக்காங்க அவினாஷா ஸ்டேபிள். ஓகேங்களா. தெஜஸ்வர் சங்கர் அப்படிங்கிறவங்க சில்வர் மெடல் அடிச்சிருக்காங்க மென்ஸ் டெக்காத்தானில். அதே மாதிரி இவங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஏசியன் கேம்லேயும் சாம்பியன் அடிச்சிருப்பார். அதனால் 2 மெடல்ஸ் இந்த ஒரே ஒரு ஈவெண்ட்டில் 2 மெடல்ஸ் அடித்த யாருன்னு கேட்டால் தெஜஸ்வின் சங்கர். ஓகேங்களா. இவ்வளோ பார்த்தோமே இந்த ஈவெண்ட் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோமா, சவுத் கொரியாவில் குமி அப்படிங்கிற இடத்துல குமி சிவிக் ஸ்டேடியமில் இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு. பாருங்கள் மைண்ட் மேப்பில் தெளிவாக இருக்குது. இந்தியா செகண்ட் பிளேஸு, சைனா ஃபஸ்ட் பிளேஸு, சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய குமி அப்படிங்கிற இடத்துல தான் நடக்குது ஏசியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பு 26வது எடிஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்தியாவில் யார் யாரெல்லாம் வின் பண்ணாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. படித்து பார்த்துக்கோங்க. நான் முக்கியமானதெல்லாம் சொல்லிட்டேன், மற்றெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. படித்து மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் நீங்கள் அந்த 1 மார்க் வேணும்னா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. இப்போ நான் சொன்னதை வச்சு தான் கேட்பாங்க. ரொம்ப டெப்த்தாக கஷ்டமாக கேட்குறதுனால தான் மற்றதெல்லாம் கேட்பாங்க. எல்லாம் படித்து ஞாபகம் வச்சுப்பீங்கன்னா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து தாய்லாந்து ஓப்பன் பாக்ஸிங் இந்தியா 8 மெடல் ஜெயிச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதில் 2 கோல்டு அடித்தது யாருன்னா தீபக் 75 கிலோகிராம்லேயும், தன்வார் அப்படிங்கிறவங்க 90 கிலோகிராம் அடிச்சிருக்காங்க. இது தாய்லாந்தோடைய 4th எடிஷன். இந்த சாம்பியன்ஷிப் 4th எடிஷன். தீபக் தன்வாரா அப்படிங்கிற நேமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 மெடலு. 19 பேர் இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க. மொத்தமாக 8 மெடல் அடிச்சிருக்காங்க அதுலேருந்து. அதுக்கப்புறம் அந்த தீபக் தன்வாரோடைய வெயிட் கேட்டகரிக்கு போட்டிருக்காங்க. கிரண் அப்படிங்கிறவங்க சில்வர் மெடல் அடிச்சிருக்காங்க 80+ கேட்டகரியில். அதுக்கப்புறம் இன்னும் சில இதெல்லாம் யார் யார் என்னென்ன மெடல் அடித்தாங்க அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க. பிரான்ச் மெடல் அடித்தவங்க லிஸ்ட்டு. இந்த வேர்ல்டு பாக்ஸிங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். லவுசானே சுவிட்சர்லாந்து. ஸோ ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் கார் ரேஸ் ஃப்ரெண்ட்ஸ் யூகேவை சேர்ந்த மெக்லேரன் என்ற வண்டியை ஓட்டக்கூடிய யூகேவை சேர்ந்த ஆஸ்கர் பியாஸ்ட்ரி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணியிருக்காரு. ஸோ செகண்ட் ப்ரைஸ் யாருன்னு பார்த்தா லோண்டா நோரிஸ், தேர்ட் ப்ரைஸ் லூயிஸ் மேக்ஸ் வெஸ்டர்பன் அப்படிங்கிற 3rd பாயிண்ட்டும் எடுத்திருக்காரு. ஓகேங்களா. மேக்ஸ் வெஸ்டர்பன் எல்லாருக்குமே தெரியும். லோண்டா நோரிஸ் போன வருஷம் வந்து 10ல் இருக்கார். ஆஸ்கார் பட்டாசியும் இந்த பியாஸ்ட்ரியும் வந்து லாஸ்ட் இயர் தான் 10ல் இருக்காங்க. இவங்கெல்லாம் எந்தெந்த ஊருக்காரங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது தனியாக ஒரு இது போட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போதைக்கு வின் பண்ண ஆஸ்கர் பியாஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூகேவை சேர்ந்தவர். ஆஸ்பிரண்ட்ஸ் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே அதுக்குள்ளே முடிச்சிடலாம் நியூஸை. AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி ஆஃபர்ஸ்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூ பண்ணலாம். கிளென் மேக்ஸ்வெல் வந்து பார்த்திங்கன்னா ODI கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். இனிமேல் T20 மட்டும்தான் இவரை நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா. இவர் 2 வேர்ல்டு கப்பு ODIயில் 2 வேர்ல்டு கப் வின்னிங்கில் இவர் 2015 2023 பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் இவரை பற்றி சொல்லணும்னா. இவர் பெஸ்ட் T20 பிளேயர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். IPL ஆடிட்டுருக்காரு. பஞ்சாப்காக இப்போ ரீசெண்டாக ஆடிட்டுருக்காரு. ஓகேங்களா. இனிமேல் T20 அதே மாதிரி T20 ப்ரையாரிட்டிஸ் பண்ணுறாரு. லீக்ஸ் நிறைய கிரிக்கெட் ஆடுவார் போய் உலகம் ஃபுல்லாக. அதேமாதிரி ஹென்ரிக் கிளாசன் பெஸ்ட்டு T20 பிளேயர். அவரோடய ஒரு பெஸ்ட்டான பிளேயர் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில். இவர் வந்து எல்லா ஃபார்மேட்லையும் ரிட்டையர் ஆகிட்டார் மொத்தமாகவே. அவர் வந்து கிளென் மேக்ஸ்வெல் ஆஸ்திரேலியாக்காரர். அவர் என்ன பண்ணுவார்னா ஆஸ்திரேலியாக்காரர் ஆல்ரவுண்டர். என்ன பிளேயர்னு கூட பார்த்துக்கோங்க. ஆல்ரவுண்டர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ODI மட்டும்தான் ODI டெஸ்ட்டில் மட்டும்தான் போயிருக்காரு. T20 ஆடுவார் இன்டர்நேஷ்னலி. ஆனால் நமக்கு ஹென்ரிக் கிளாசன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபார்மேட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். 33 வயசு ஏஜ் ஆகுது இவருக்கு. ரீசெண்டாக நடந்த போன வருஷம் ஜனவரி மாதம் டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆனார். டெஸ்ட்டு ரொம்ப 4 மாதம் தான் வரைக்கும் ஆடிருக்காரு. பட் இவருடைய IPL ரெக்கார்டு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரெக்கார்டு கம்மியாக இருந்தாலையும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இறங்கி ஹைதராபாத்தே போன வருஷம் ஃபைனலுக்கு கொண்டு போனதில் டிராவிஸோட பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஹென்ரிக் கிளாசன், அபிஷேக் சர்மா இவங்க 3 பேரோடைய பார்ட்டிசிபேஷன் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதில் ஹென்ரிக் கிளாசன் ரொம்ப முக்கியமாக மிடில் ஆர்டரில் போட்டு பிறந்தாப்புல. ஸோ ஹென்ரிக் கிளாசன் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ICCயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் துபாய் UAE. ஜேசா நம்மளுடைய அமித்ஷாவுடைய சன் தான் இதுக்கு சேர்மனாக இருக்கார். துபாயுடைய UAE தான் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ICCக்கு. வேர்ல்டு பைசைக்கிள் டே June 3 ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தீமெல்லாம் எதுவும் கிடையாது. வேர்ல்டு பைசைக்கிள் டே June 3. ஸோ நம்ம ஒரு நேஷ்னல் நியூஸ் எல்லாம் மறந்துட்டு போல. இதெல்லாம் நேஷ்னல் நியூஸ் கவர் பண்ணியிருக்கோம், ஸ்டேட் நியூஸை. ஓகே, லாஸ்ட்டில் சொல்கிறேன்.
லவாண்டர் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது 3rd டிவிஷனாக ஜம்மு காஷ்மீர் கொண்டாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த டிஸ்ட்ரிக்ட்லனா டோடா டிஸ்ட்ரிக்டில் பாதர்வா அப்படிங்கிற இடத்துல தோதா டிஸ்ட்ரிக்டில் ஜம்மு காஷ்மீரில் கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல் லவாண்டர் ஃபெஸ்டிவல். இது எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா அரோமிக் கிராப்ஸ் எல்லாம் நிறையா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ப்ரொமோட் பண்ணும் விதமாக அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் என்டர்பிரினர்ஷிப், குறிப்பாக அரோமிக் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த லாவெண்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மிங் தான், அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் லவாண்டர் ஃபெஸ்டிவல் ஜம்மு காஷ்மீரில் கொண்டாடுறாங்க. எந்த இடத்துல? ஜம்மு காஷ்மீரில். ஸோ சிஎஸ்ஐஆருடைய இன்ஸ்டியூட் ஃபார் இன்டகிரேட்டிவ் மெடிசன் அவங்க தான் இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. சிஎஸ்ஐ அரோமா மிஷனுக்கு கீழே. இது வந்து அபவ் பர்பிள் ரெவல்யூஷன் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாம் சும்மா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹவுசிங் அண்ட் அர்பன், லாஸ்ட் நியூஸ் இது. ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் ஒடிசா கவர்மெண்ட்டுக்கு கீழே கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அன்கூர் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, இது பாருங்கள், இந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் அர்பனைசேஷன் ஆக்கிறதுக்காக கொஞ்சம் மோர் எஃபெக்டிவாக, இன்க்ளூசிவாக, சஸ்டைனபிளாக கொஞ்சம் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாம் அர்பனைசேஷன் பண்ணுறதுக்காக தான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். அன்கூர் இஸ் பார்ட் ஆஃப் லார்ஜர் விஷன் டு இன்க்ரீஸ் ஒடிசாஸ் அர்பனைசேஷன் ரேட். இப்போ 17% இருக்கான். 2036க்குள்ளே 40% அந்த அர்பனைசேஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். 60% பை 2047. 36க்குள்ளே 40%, 47க்குள்ளே 60% இன்க்ரீஸ் பண்ணணும் அர்பனைசேஷன் ரேட்டில். இதுக்காக இவங்க 4 மெயின் ஏரியா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏரியானா ஊர் கிடையாது, டிபார்ட்மெண்ட் இல்லைனா அந்த அந்த அது பேர் என்னங்க வரல, டக்குன்னு எக்ஸாம் வீடியோ முடிக்கணுன்றது வரமாட்டேங்குது. எந்த ஃபீல்டு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். கெப்பாசிட்டி பில்டிங், நாலேஜ் அண்ட் ரிசர்ச், இம்ப்ளிமெண்டேஷன் சப்போர்ட், இனோவேஷன், ரிசர்ச், இம்ப்ளிமெண்டேஷன் சப்போர்ட். கெப்பாசிட்டி பில்டிங்னா அந்த எக்யூப்டாக இருக்குது ஆளுங்கள்லாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த அன்கூர் ப்ராஜெக்டை இவங்க அர்பனைசேஷனுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அன்கூருடைய அப்ரிவேஷன் அதே பார்க்காம எவ்வளோ பார்த்துட்ருக்கோம். அட்டால் நெட்வொர்க் ஆஃப் நாலேஜ் அர்பனைசேஷன் அண்ட் ரீஃபார்ம். அட்டால் நெட்வொர்க் ஆஃப் நாலேஜ் அர்பனைசேஷன் ஃபார் ரீஃபார்ம் அப்படிங்கிறது தான் அன்கூருடைய அப்ரிவேஷன். ஒடிசா கவர்மெண்ட் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய அர்பனைசேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீமு தான். இதுக்காக 6 லீடிங் இன்ஸ்டிடியூஷன், நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட், காலேஜ், இன்ஸ்டியூட் அந்த மாதிரி இடத்துலலாம் இவங்க கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சாச்சு. AK10 அப்படிங்கிற கூப்பன் கோடை வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க கரண்ட் அஃபேர்ஸை. அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி டிஎன் பேங்கர்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு போகிறாங்க டெய்லி ஆப்டிவ் வித் AK யூடியூப் சேனலில் அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் வச்சு தான் டெய்லி நான் CA கொண்டு வருவேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.